ஏற்றவர்களுக்கு. அடுத்து சந்திரதேவர் நெல். ஓம் சந்திரதேவா போற்றி. சொல்லுங்க. ஓம் சந்திரதேவா போற்றி. ஓம் சந்திரதேவா போற்றி போற்றி. ஓம் சந்திரதேவா போற்றி போற்றி. ஓம் சந்திரதேவா போற்றி போற்றி. சந்திர பகவானே, வேள்வித்தீயிலே நாங்கள் இடுகின்ற வெள்ளை வஸ்திரம், உமக்கு பிடித்தமான தானியம், நெல்மணிகளை வேள்வித்தீயிலே அக்னிதேவர் வாயிலாக உமக்கு இடுகின்றோம், ஏற்று அருளுக. அடுத்த செவ்வாய் சிவப்பு வஸ்திரம். ஓம் செவ்வாய் தேவே போற்றி. செவ்வாய் தேவே போற்றி. ஓம் செவ்வாய் தேவே போற்றி. ஓம் செவ்வாய் தேவே போற்றி. ஓம் செவ்வாய் தேவே போற்றி. ஓம் செவ்வாய் தேவே போற்றி. செவ்வாய் பகவானே, உமக்கு பிடித்தமான சிகப்பு வஸ்திரம், உமக்கு பிடித்தமான துவரை தானியம் வேள்வித்தீயிலே அக்னிதேவர் வாயிலாக இடப்படுகிறது, நீரே அவிப்புள்ளாக ஏற்று அருளுக. அடுத்த குலதேவர். ஓம் அது பச்சை தண்ணி வேணுமா? அக்னி தேவர் செய்கிறார். ஓம் புததேவா போற்றி. ஓம் புததேவா போற்றி போற்றி. படிப்பு வரணும், அந்த குழந்தை நல்ல ஞானம் பெறணும், அந்த குழந்தை நல்ல ஸ்கூல் நல்லா அட்மிஷன் கிடைக்கணும், படிப்பு படிக்கணும். புத பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டில் எப்பயுமே இருக்கணும். வாழையடி வாழையாக கல்விமான்கள் சிறப்பாக உருவாக இந்த வேள்வியில் கலந்து கொண்ட குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் பிரார்த்தனை பண்ணி புததேவனை, புத பகவானை, அவருக்கு பிடித்தமான பச்சை வஸ்திரம், தானியம் இடப்படுத்தி ஏற்றொழுக ஏற்றொழுக ஏற்றொழுக. அடுத்து குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பகவானுக்கு எல்லாரும் என்ன பண்ணலாம்? கோடி நன்மை பெற வேண்டி, அந்த குழந்தையினுடைய ஆயுள் பலம் கூட வேண்டி குரு பகவான் துணையாக இருந்து இந்த வேள்வி பூஜையை அந்த வாழ்க்கைக்கு துணையாக இருந்து அந்த குழந்தை ஆயுள் விருத்தி செய்யணும்னு சொல்லி குரு பகவானே உண்மை ஓம் சுக்ரதேவா போற்றி. பணம் காசு வேணுன்றவங்களா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வாடா